காஞ்சிபுரம் ஆடிசன்பேட்டை தேரடிக்கு அருகில் அஷ்டபுஜ பெருமாள் கோவிலுக்கு எதிர்ப்பகுதியில் திருவெக்கா யதோத்தகாரி பெருமாள் சன்னதி அமைந்துள்ளது. மூலவர் யதோத்தகாரி, சொன்ன வண்ணம் செய்த பெருமாள், வேகா சேது, புஜங்க சயனம், மேற்கே திருமுக மண்டலம், தாயார் ஸ்ரீ கோமலவல்லி தாயார், தீர்த்தம் பொய்கை புஷ்கரணி, விமானம் வேதசார விமானம், பிரத்யக்ஷம் பிரம்மா, பொய்கை ஆழ்வார், பேயாழ்வார், திருமழிசை ஆழ்வார், திருமங்கை ஆழ்வார், ஸ்ரீ தூப்புல் வேதாந்த தேசிகர், கணிகண்ணன். திரு அவதாரம் சித்திரை புனர்வசு. இந்த பெருமாளின் பெருமை என்னவென்று பார்ப்போம். திருமழிசை ஆழ்வாரின் சீடனாகவும் நண்பனாகவும் விளங்கியவன் கணிகண்ணன். ஒரு வயோதிக தாசி ஆழ்வாரிடம் பக்தி பூண்டு அவர் இருந்த இடத்தினை தூய்மை செய்து வந்தாள். ஆழ்வாரின் அருளால் இள நங்கையாக மாறிவிட்டாள். காஞ்சியை தலைநகராக கொண்ட மன்னன் பல்லவ மன்னன் அவள் அழகில் மயங்கி திருமணம் செய்து பட்ட மகிழ்ச்சியாக்கி கொண்டான். அவள் மூலம் ஆழ்வாரையும் அவர் சீடரையும் கேள்வியுற்ற அந்த அரசன் ஒரு நாள் கணிகண்ணனை அழைத்து, புலவரே, ஆழ்வாரை அரசவைக்கு அழைத்து வந்து என்னை வாழ்த்தி பாடி அருள வேண்டும் என வேண்டினான். கணிகண்ணன், ஆழ்வார் மனிதர்களை மதித்து பாடமாட்டார், அவர் தமிழ் வைகுந்தநாதனுக்கு மட்டுமே உரியது என்று பகர்ந்தார். அரசன், நீங்களாவது என் மீது பாடிட வேண்டும் என வற்புறுத்தினான். அதற்கு கணிகண்ணன், நான் கொண்டு மானிடம் பாடேன் என்று என் குருவின் கொள்கையே எனக்கும் என்று கூற கேட்ட அரசன் கோபமுற்று அவரை ஊரை விட்டு அகல ஆணையிட்டான். அரசவையில் நடந்தவற்றை தன் குருநாதரிடம் தெரிவித்து விடையளிக்க வேண்ட, அன்பு சீடன் நீ இங்கு இல்லை எனில் நானும் இல்லை என்று பகர்ந்து திருவெக்கா சென்று கோயிலில் துயில் கொண்டுள்ள எம்பெருமானை நோக்கி, கணிகண்ணன் போகின்றான், காமருப்பூங்கச்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டா, துணிவுடைய சென்னா புலவனும் செல்கின்றேன், நீயும் உந்தன் பைனாக பாய் சுருட்டிக்கொள் என்று பாசுரமிட்டு புலவனை பின்தொடர்ந்தார் ஆழ்வார். பக்தனின் வேண்டுகோளுக்கிணங்க பரமனும் பிராட்டியுடன் ஆழ்வாரை பின்தொடர்ந்தார். முன்னே சீடன், நடுவில் குருவான ஆழ்வார், கடைசியில் எம்பெருமான். இதனை அறிந்து சாது ஜனங்களும் பின்தொடர்ந்தனர். ராமபிரானை பிரிந்த அயோத்தியைப் போல் ஆகியது காஞ்சி மாநகரம். இதனை கண்டு தன் மதியினை நொந்து கணிகண்ணனை தேடி சென்று நகர் திரும்புமாறு வேண்டி நின்றான் பல்லவ மன்னன். கணிகண்ணனும் ஆழ்வாரின் இசை நாடி ஆழ்வாரும் பெருமானை நோக்கி, கணிகண்ணன் போக்கொழிந்தான், காமரு பூங்கச்சி மணிவண்ணா, நீ கிடக்க வேண்டும், துணிவுடைய சென்னா புலவனும் செலவழிந்தான், நீயும் உந்தன் பைனாக பாய் படுத்துக்கொள் என்று முன்பாடிட பாட்டினை மாற்றி பாடினார். எம்பெருமானும் ஆழ்வாரின் கோரிக்கையை ஏற்று கோயில் திரும்பினார். பொலிவிழந்த நகரம் மீண்டும் பொலிவு பெற்றது. தான் சொன்னவற்றை ஏற்ற எம்பெருமானுக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள் என்று பெயர் சூட்டினார். நம்மாழ்வாரின் திருவாக்குப்படி கால் நீளம் தோய்ந்து விண்ணோர் தொழும் கண்ணன் வெக்காவை நடந்து சென்று அந்த எம்பெருமானை தரிசிக்கலாம்.